நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் சுந்தரவள்ளி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இது வெறும் ஒரு வருடத்துக்கான பட்ஜெட் மட்டும்தான், இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு வருஷத்துல பூத்திக்கிச்சுங்க. இனி கால அவகாசம் சொல்லும் போதுதான் பயமா இருக்கு. நீங்க ஒரு வருஷத்துல இவ்வளவு ஸ்டிக்கரை தூக்கிட்டு வந்து ஒட்டிருக்கீங்க. பட்டு 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 பட்டுன்னு ஒட்டுறீங்க. அதாவது நான் முதல்வன்னா முதலமைச்சர் நினைச்சுக்கிறோம். நினைக்கட்டும், அமைச்சர் சொல்றாருங்க நான் முதல்வன் திட்டம், முதல்வன்னா முதலமைச்சர் நினைச்சுக்கிறோம். சரி, நினைச்சா என்னங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பிளானிங்க்கு பொது அறிவு வேணும், சமூகம் சார்ந்த புரிதல் வேண்டும், கொள்கை திட்டம் வேணும். நம்ம கொள்கை திட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளானிங்கை கரெக்டாக கொண்டு போக முடியும், எதிர்காலத்தை யோசிக்க முடியும். ஏன் கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தமிழ்நாடு கொடுத்துச்சு? எல்லாருக்கும் சமூக நீதி கொள்கை இருந்துச்சு. இவங்க இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் கூட முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான பேசு பொருளாக இருக்குன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் போதை பொருள், பொம்பளை பிள்ளைங்க தண்ணி அடிக்குன்ற அளவுக்கு பிரபகண்டம், அதை வேணும்னே கொண்டு வந்து வெளியே சேர்த்தானுங்க. இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, நான் நம்புறேன். நீங்க தனியார் பள்ளிக்கூடம் வளர்த்து விடணும், தனியார் உயர்கல்வியை வளர்த்து விடணும், தனியார் கல்வி நிறுவனங்களை உயர்த்தி பிடிக்கணும். அதுக்காக நீங்க வேணும்னே அரசு பள்ளிக்கூடங்க காலி பண்றேன் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க ஒரு பட்ஜெட்லேயே வாய் திறந்துருச்சு. உங்க பட்ஜெட்டு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட்டு, நீங்க ஸ்டிக்கர் ஒட்டின பட்ஜெட்டு. இனி 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இலக்கே இல்லையேங்க, கொள்கையே இல்லையே. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரீல்ஸ் போறதுக்கு ஏற்ற மாதிரி உங்க பட்ஜெட்ல 4 வார்த்தையை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க உளறிட்டு போறீங்க. எங்களுக்கு கவலை என்னன்னா, இருக்கிறத இப்படி காப்பாத்தி வச்சுக்கிட்டா போதுன்ற மனநிலைக்கு வந்தாச்சு. இவங்க உடைச்சு குரங்கு கையில குடிச்ச பூமாலை மாதிரி சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்ட பட்ஜெட்ல யாருக்காவது 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க, 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க. இவங்க விவசாயிகளுக்கு முடிச்சுட்டாங்க, 75,000 தான். அதை விடிய விடிய நேத்து வேற அண்ணன் வரிஞ்சு கட்டி பேசுறாரு, ஏதோ அள்ளி கொடுத்து அவங்க காப்பாத்தின மாதிரி. தண்ணியும் வரலங்க, காவிரியில தண்ணி இல்லை, அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. காவிரி தண்ணி கிடையாது, குறுவை முடிஞ்சிச்சு, அடுத்து சம்பா, அதுக்கு தண்ணி வருமானு தெரியல, குடிக்க தண்ணி கிடையாது, வாங்கின கடனை கட்ட முடியல, நகை அடை வச்சு கிடக்கு. இப்போ விவசாயி வீட்டில் என்ன யோசிப்பாங்க? அவன் மண்ணோட மல்லு கட்டிட்டு இருக்காங்க, என்ன யோசிப்பான்? அவன் வாழ்க்கையே இல்லாம நிக்கிறான். அவன் ஒரு ஆடு மாடை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான்னா பால் கூட வாங்க உங்களால முடியல. நீங்க ஆவின்ல பால் வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க. ஆவின்ல 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளவு கூட்டி கொடுக்கணும். விவசாயிங்க என்ன உங்களுக்கு பார்க்கும் போது கிள்ளுக்கறியா தெரியுதா? அங்க போய் அவ்வளவு நாடகத்தை போட்டீங்க. உங்க பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? நிவாரண நிதியா 800 கோடி ஒதுக்கி இருக்காங்களே. யாரு சொன்னா? நாங்க கேட்கிறோம். வறட்சி வந்துருச்சு, வறட்சி வந்துரு. எல்லாருமே நிவாரண நிதி ஆல்ரெடி இருக்குங்க. நம்ம பேரிடர் நிதி கூட ஆல்ரெடி வருஷம் வருஷம் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா பேரிடர் நிகழ்ந்துருச்சுன்னா அது பத்தாது. இப்போ இங்க வறட்சி வந்துருச்சு, பத்தாது. நீங்க குறைஞ்சபட்சம் உங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாலே, இதுல ஒட்டுமொத்த விவசாயிகள்ல 5% விவசாயம் கூட உங்களால காப்பாற்ற முடியாது. 5% அதிகம் காப்பாற்ற முடியாது. நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய், நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பட்ஜெட் வெறும் பேப்பர், அவ்வளவுதான். அதுல ஒரு மண் இல்லை. ஓகே, பேப்பர்னு சொல்லும் போதுதான் இந்த டெண்டர் விவகாரம், அது குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கு. முதலமைச்சரோட புதிய அலுவலகம், இதுவே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தான். இப்போ ஏன் உங்களுக்கு 10வது மாடியில ஒரு புது அலுவலகம் தேவை அப்படிங்கிறது, அதுல டெண்டர் 5 கோடிக்கு விட்டுருக்காங்க, அதுல முறைகேடு நடந்திருக்கதா இப்போ சர்ச்சையாகிட்டு இருக்கு. என்ன முறைகேடு நடந்திருக்கு? அதாவதுங்க, நீங்க ஒரு இடத்த மாத்தி போறீங்க. நீங்க, நான் எங்க ஊர்லாம் சொன்னேன், ஆமா இவங்க அறுத்து கிழிக்கிறதுக்கு இந்த இடத்தெல்லாம் பெருசாகும் அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எனக்கு அண்ணன் செய்யறத பார்த்தா அப்படிதான் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அறுத்து தள்ளுறதுக்கு இந்த அலுவலகமே அதிகம்னு. போய் 10வது மாடியில ஒரு பெரிய அறையில எல்லாத்தையும் மாத்துறாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு விருப்பப்படுறீங்க மாத்திக்கங்க. நீங்க தான் காலையில 10 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு டிஃபன் கேரியரோட வந்துட்டு போறவராச்சு, கொஞ்சம் குழு குழுன்னு உட்காரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல இதை மாத்துறீங்கன்னா டெண்டர் விடணும். எடுத்தோடனே டெண்டர் விட்டுறணும். நான் இங்க இருந்து இங்க மாத்த போறேன், இந்த இது இவ்வளவு வேலை இருக்கு, இதுக்கு இவ்வளவு வேலை பண்ணி தரணும், எங்களுக்கு டெண்டர் கொடுங்கன்னு கேட்கணும். கேட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா அதுல உங்களுக்கு இன்னும் கம்மியா கிடைக்கிறவங்கள நீங்க எடுத்துக்கிட்டு அவங்க வேலை பார்ப்பீங்க. இதான் நடைமுறை. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அங்க கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ உட்காந்து டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த வேலையை செஞ்சது யாரு? அது காசு போட்டது யாரு? இது என்னங்க நடக்குது? நான் இல்லை தெரியாம கேட்கிறேன். ஒரு டெண்டரே விடாமலே நீங்க வேலையை முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு வந்து டெண்டர் போட போறேன்னு இருக்கீங்க. அப்போ அந்த வேலை யாருடைய காசுல செஞ்சீங்க?
இல்ல அந்த வேலையை எதை வச்சு நீங்க முடிச்சீங்க? ம். என்ன நடந்துட்டு இருக்கு? இதைதான் கேள்வி கேட்கறாங்க. டெண்டரே விடாமலே நீ கட்டி முடிச்சிட்டேப்பா, அதுக்கப்புறம் எதுக்கு டெண்டரு? அதுக்கான பணம் எங்க இருந்து வருது? அந்த பணத்தை யார் கொடுத்தா? எவ்வளவு கோடி? இப்ப யார் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா? டெண்டரே நீ விடாம லூப் லைன்ல யார் வேலை பார்த்துட்டு இருக்கா? அப்போ கேள்வி வரும்ல. அதைத்தான் கேட்கறாங்க. இது மட்டும் இல்லடா பாப்பா, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, தொட்டதுக்கெல்லாம் காசு. நீங்க ஒரே நாள் நகர்ப்புற மேம்பாட்டு கழகம் அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டு 3 நாள் 240 ஃபைலு கையெழுத்து போட்டிருக்காரு. இதுல 2 பேர் முக்கியமானவங்க, ஆதவர்ஜுனாவும் அண்ணன் புஷ்யானந்தும். ஒரு 2 நாள்ல கையெழுத்து 3 நாள்ல கையெழுத்து போட்டு 100 கோடி ரூபாய் லம்ப் அடிச்சிருக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் இங்க அடிச்சிட்டாங்களா? 8000 தனியார் மருத்துவமனை தற்காலிக அங்கீகாரம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 8000 தனியார் மருத்துவமனை, தனியாருக்கு மருத்துவமனை, தற்காலிக அங்கீகாரம். தற்காலிகமா உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து நீங்க நடத்திக்கலாம். எதுக்கு 8000? அப்புறம் 8000 மருத்துவமனை நீ கொண்டு வரேன்னா அரசு மருத்துவமனை என்ன பண்ணும்? 8000 மருத்துவமனைக்கு நீ ஏன் அங்கீகாரம் கொடுக்குற? அப்ப 8000 மருத்துவமனையில ஒரு மருத்துவமனைக்கு 1 கோடினா உனக்கு எத்தனை ஆயிரம் கோடி வந்துச்சு? கேட்போமா இல்லையா? 8000னா ஒரு மாவட்டத்திலே எத்தனை மருத்துவமனைகள் வரும்? நீங்க ஒட்டு மொத்தமா 8000 மருத்துவமனைப்பா. 8000 மருத்துவமனை, 8000 பேரு, 8000 பேரு 1 கோடி இல்ல 50 லட்சம். கணக்கு போடவே முடியல. எப்படிங்க கணக்கு போடுவீங்க? அந்த பணம்லாம் எங்க போச்சு? சரி, சூயஸ் திட்டம் சேலத்தவே வித்துட்டீங்க. சேலத்துல இனிமேல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி 5 ரூபா 10 ரூபா ஒரு டம்ளர் தண்ணி. இன்னும் ஒரு 25 வருஷத்துல என் சொந்தக்காரையும் பூரா தெருவில் நிக்க போறான். சோத்துக்கு வழி இல்லாம நிப்பான். தண்ணி கூட கிடைக்காம நாங்க நிக்க போறோம். நீங்க வந்த உடனே விட்டுட்டீங்க. வெளிநாட்டுக்காரனுக்கு நீங்க சூயஸ் திட்டத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. இன்னும் சொல்ல போனா இதுல 800 கோடிக்கு மேல நெருக்கி நம்ம காசை வாங்கி தின்னுட்டு அவங்க 25 வருஷத்துக்கு 3300 கோடி செலவழிச்சு அவன் உட்காந்து தின்ன போறான்னு வச்சுக்கோங்களே. அதுல எத்தனை கோடி வாங்குனீங்க? சரிங்க, 717 டாஸ்மாக் கடையை நீங்க மூடுனீங்கல்ல, மணமகள் மன்றம் எத்தனையோ திறந்துருக்காங்களே. ஒவ்வொரு டாஸ்மாக் கடை மூடப்பட்ட கடை வந்து பிஸியா ஓடிட்டு கடையெல்லாம் மூடல, ஒரு வாரமா ஓடாத கடை இருக்கும்ல, அதை மூடுனீங்க. சரி, ஓகே, மூடிட்டீங்க, சந்தோஷம். ஏதோ ஒரு நம்பரு, அந்த நம்பரை வெளியிடுங்கன்னு கேட்டு பார்த்தோம், நீங்க வெளியிடவே இல்லை. டீட்டெயிலே கிடையாது. அதுக்கு பக்கத்துலேயே முளைச்சிருக்கேன் இன்னொரு மணமகள் மன்றம். 3 கிலோமீட்டருக்கு நின்று மணமகள் மன்றத்துல சாராயம் வாங்கிட்டு போனாங்களே மாளுங்க. அது எப்படி? மணமகள் மன்றங்கள் திடீர்னு முளைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு அங்கீகாரம் எப்படி கொடுத்தீங்க? அதுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் ரொட்டேட் ஆச்சு, எவ்வளவு பணம் சுத்துச்சு? கேள்வி வரும்ல. சரி, மணமகள் மன்றம் இது. நீங்க திடீர்னு ஒரு சாராய பிராண்டை நிப்பாட்டிட்டீங்க. 11 பிராண்டு நிப்பாட்டிட்டீங்க. ஒரு பிராண்டு 11 கிடையாது, கூடுதலாவே இந்த ஒரு 3 மாசமா ஒரு எக்கச்சக்கமான பிராண்டு பேர் சொல்றாங்க. நமக்கு பிராண்டு பேர் தெரியாது. சரி, ஒரு 11 லேட்டஸ்டா ஒரே நாள்ல எப்படி நீங்க ஓகே பண்ணீங்க? தலையா மாறிச்சு, சரியாகிடுச்சு. ஒரே நாள்ல திரும்ப அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்க? 24 மணி நேரம். ஆமா, ஒரே நாள் 24 மணி நேரத்துல. நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சரக்கெல்லாம் நிப்பாட்டினதா, பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணதா பேசப்பட்டது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. நீங்க ஒரு நிறுவனத்திட்ட இருந்து ஒரு அரசு வாங்குது, கொள்முதல் பண்ணுது, அது ஒரு சாராயமோ ஏதோ ஒண்ணு கொள்முதல் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து இவங்க பேரம் பேசி ₹1 வாங்கியிருப்பான். இப்ப இந்த அமைப்புகளை நிறுத்துவதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க? எனக்கு ஒரு கட்டிங் கொடு. இந்த ஊழலற்ற ஒரு ஆட்சி சொல்றீங்கல்ல, அந்த ஊழலற்ற ஆட்சியினுடைய லிஸ்ட் தான் இதெல்லாம். அப்ப எனக்கு ஒரு கட்டிங் கொடுன்னு சொல்லி வாங்கி முடிச்சுட்டாங்க. 24 மாதத்துல சரியா போச்சு. அதே கம்பெனியோடைய சரக்கை வாங்கிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு டெண்டர் சொன்னீங்கல்ல, இதை பூரா நீங்க எதுல சேர்ப்பீங்க? இது நாங்க சொல்லியிருக்கிறது 100ல 4. என்ன பண்ண போறோம்? ஊழலற்ற ஆட்சின்றீங்கல்ல. கவர்மெண்ட் ட்ரெஸரிக்கு வந்து 15,000 கோடி இந்த 3 மாதத்துல வந்திருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்துதான் வந்திருக்குமா? அதுதான் என்னன்னு கேட்டது சொல்ல தெரியாம பப்பன்னு முழிச்சிட்டு இருந்தாங்களே இப்ப சட்டமன்றத்துல. எப்படிங்க 15,000 கோடி வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு உளறினாரு பாருங்க. நான் அன்னைக்கு அடுத்து சொல்றேன், நான் அடுத்து வந்து மானிய கோரிக்கை பேசும்போது விரிவாக சொல்லுகிறேன், அதுக்குள்ள ஏதாவது ஐடியா சொல்லுங்கடாடே அப்படின்னு கெஞ்சிருப்பாரு போல இருக்கு. நீங்க இது மட்டும் இல்ல பாப்பா, இதுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதாரம், இது பின்னாடி இருக்கிற அரசியல், ஊழலற்றவர்கள்னு சொல்லி ஒரு சீலை உருவாக்கிக்கிட்டு அது பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு பண்ண ஊழல், எக்கச்சக்கமான ஊழல். அதுலயும் குறிப்பா 100 கோடி ரூபா பழனி சொத்து 2 கோடி ரூபாய்க்கு வித்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதே பழனிக்கு பக்கத்திலேயும் இன்னொரு விவகாரம், கோயில் சொத்து. அந்த கோயில் சொத்து 150 கோடி.
ம். அதை வாங்கி அதுல வந்து ஆட்டை போட்டது யாருன்னா பாஜக காரருடைய மனைவி பேரு பதியப்பட்டிருக்கு. ம். இந்த விவகாரம் பெருசா பேசப்படலன்னு நினைக்கிறேன். அதுதான் ம். இல்ல நான் என்ன கேக்குறேன், அது ஒரு நாள் நியூஸா வருதுப்பா. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நாளைக்கு 150 நியூஸ் இவங்க பண்ணி விட்டுறானுங்க. இதுல 2 நியூஸ் கண்டென்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, ஆமா, கண்டென்ட் கிடைக்கல தோழர் அப்படின்னுவாங்க. எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப குமிஞ்சு கிடக்கு, உருவுனா கண்டென்ட்டா இருக்கு. இது எதலையா போடுறதுக்கு டைம் இல்லாம அலையிறாங்க. ம். அப்ப இதெல்லாம் நியூஸா கடந்து போயிட்டாங்க பாருங்களேன். ஆமா. இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் வழக்கு, ம். இப்ப நீங்க இது எல்லாம் யார் பொறுப்பேற்பீங்க? இவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மனைவி பேர்ல ஒரு கேஸ், வெற்றி செல்வின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு ம். எனக்கு வேலை வாங்கி தரேன்னு 17 லட்சம் வாங்கினாங்கன்னு. ஓகே. வெற்றி செல்வின்னு ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க. நீங்க பேரோட தான் சொல்றேன், நீங்க டீட்டெயில் தேடணும்ல. ம். இது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேல வந்திருக்க இருந்தது. அப்புறம் 258 கோடி போதைப் பொருள் கடத்தினதுல ஆதவர்ஜுனாவுடைய குடும்பத்தோடைய பேர் மொத்தமா வெளியே வந்து அது சிபிஐ வந்து சில தரவுகளை எல்லாம் வெளியே போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ம். இந்த கும்பல் ஒரு டெண்டர்ல ஏமாத்தல, ஓகே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சகல துறைகளிலும் ஊழல் செய்து ஏமாற்றி இருக்கிறார்கள். இன்னும் நம்ம எடுத்து பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். அவ்வளவு ஊழல் 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 ஊழல். ம். நீங்க அண்ணன் ஊழல் செய்ய மாட்டாருன்னு நம்புறதுக்கு முதல்ல உங்களுக்கு மனசாட்சி வேணாம். ஏன் கேக்குறேன்னா, அவர் ஊழல்ல தான் உள்ளே வந்தாரு. ம். நீங்க 2015 புலிப்படத்துல ஊழல் பண்ணது யாரு? 15 கோடி ரூபாய் நீங்க கட்டவே இல்லை. ம். அதுக்கு தான் 1.5 கோடி ரூபாய் உங்களுக்கு அபராதம் விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. நீங்க எந்த இடத்துலயுமே நான் வந்து வரி கட்டல, ம். இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ கோடியை விட்டுட்டு நான் மக்களுக்காக வந்தேன். ஆனா இவர் வரி கட்ட மாட்டாரு. வரி யாருக்கு போகுது? மக்கள் தர போகுது. ம். சம்பாரிச்ச காசை வரி கட்டாம ஏமாத்தின ஒருத்தர் தான் இன்னைக்கு ஊழல் இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு. நம்ம நம்பர சொல்றாரு. ம். உள்ள வந்துட்டு அவர் இது பண்ணாரு, காஸ்ட்லி கார் வாங்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாரு. ஊழல்ல இருந்து வெளியே வந்தவர் தான் அண்ணன் விஜய். சினிமா துறையில ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில சொல்லுவாரு, சினிமா துறையில பாதி பணம் கருப்பு பணம் தாங்க கொடுப்பாங்க அப்படின்னு வெளிப்படையா பேட்டியில சொன்னாரு. ம். அப்படி கருப்பு பணத்தை வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு ஊழல் நீங்க ஒழிக்க போறீங்களா? ஊழலை ஒழிக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்க. லாட்ரி ஆதவர்ஜுனா, RSS நிர்மல்குமார். நிர்மல்குமார் மேல இப்போ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அவங்க சொந்த ஊர் நடுமுதலக்குளம், ம். உசிலம்பட்டி பக்கத்துல நடுமுதலக்குளம், மதுரை. அந்த ஊர்ல 100 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஓகே. மொத்த பேரையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருவேன். ஏன்னா நிர்மல்குமாருக்கு அது தெரியணும். சொந்தக்காரங்களை ஏமாத்தி சொத்தை பிடிங்கிட்டு போனவன் இந்த ஆளு. இது பாஜகவில் இருக்கும்போது செஞ்சு இன்னைக்கு வரையும் அது கேஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நீங்க யாரு மேல கேஸ் இல்ல? ம். இவர் மேல ஆதவர்ஜுனா மேல சிபிஐ கேஸே இருக்கு. ம். இப்ப நீங்க யாரு மேல கேஸ்? பத்தாதுக்குன்னு அதிமுகல இருந்து வரை எடுத்து வச்சிருக்காங்க. ம். இவங்கெல்லாம் நேர்மையானவங்க நீங்க நம்ப சொன்னீங்கன்னா, ம். ஒண்ணு நீங்க நியூஸே பார்க்காதவங்களா இருப்பீங்க. ம். இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய், அதனால என்ன தவறையும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிக்கிறவங்களா இருப்பீங்க. ம். நான் அப்படிதான் பாக்குறது. 100 நாள்ல 1 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற கணக்குல பார்த்தா அதை விட அதிகமா ஊழல் அந்த செஞ்சிருப்பாங்க. முதலீடு இருக்குல்ல, ம். அந்த முதலீட்டுல 80% 90%க்கு மேல திமுக ஆட்சியில ஆல்ரெடி போடப்பட்ட ஒப்பந்தங்க. ம். ஆல்ரெடி போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து இவங்க உலர்ல நிறைய பேர் நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வந்தாங்க. ஒரு கம்பெனிலாம் இப்பதாங்க பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஒட்டுமொத்த முதலீட 1 லட்சம் கோடி. 1 லட்சம் ம். 1 லட்சம் கோடி இல்ல, வெறும் 1 1 லட்சம். அந்த 1 லட்சம் வச்சுக்கிட்டு அவர் 5000 கோடிக்கு 500 கோடிக்கும் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் வருங்காலத்தில் அப்படின்னு கோட்டு போட்டு வந்து பேசிட்டு போறாரு. அத செல்ஃபி வேற. ஆ? செல்ஃபி வேற. ஆமா, செல்ஃபி வேற எடுத்துட்டு போறாரு. இன்னங்கடா நடக்குது. அப்போ நீங்க ஒரு 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 ஜெனரேஷன் பொலிட்டிக்கலா உன்னை பார்க்க மறுக்கிறாங்க. ம். காரணம் அந்த குழந்தைங்களை நம்ம அப்படி ட்ரெயின் அப் பண்ணல. ம். சும்மா நம்ம விட்டுட்டோம். ஒரு 30 ஆண்டுகளாக கருத்தியலாக களத்துல பொலிட்டிக்கலா நம்ம அந்த குழந்தைங்களை சரி பண்ணவே இல்லை. ம். நாங்க வந்து 98 99 நாங்க அவ்வளவு வலிமையா அரசியல் பேசினவங்க. ம். அந்த காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க ம். அரசியலற்றவர்களாக அல்லது அரசியல் புரிதலை குறைச்சிக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு வந்து திராவிட கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எல்லாருக்குமே சேர்ந்து. வைப்பேன், எல்லார் மேலயும் நான் வைப்பேன். ம். என் மேல வைக்கிறேன். ஓகே. அச லீடரா, அச எழுத்தாளரா, ஒரு பேராசிரியரா நானும் அந்த குற்றத்தை ஏத்துக்கிறேன். ம். நம்ம குழந்தைகளை அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ம். இன்னைக்கு இல்லைன்னா போய் இப்படி போட்டு உட்காந்துருப்பானுங்களா? ஒரு தவறை கூட தவறுன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஒரு ரசிக மனநிலையில இருந்தாங்கன்னா இது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியலுக்கு. ம். அதைத்தான் நான் கேட்கிறேன். இது நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம். நான் தப்பு பண்ணியிருக்கேன். கம்யூனிஸ்டுகள் இந்த தொய்வை சரி பண்ண வேண்டிய வேலையை கட்டாயம் செய்யணும். நான் உரிமையா கேட்பேன். இதே சமயம் இன்னொரு டெண்டர் குறித்தும் பேச வேண்டியிருக்கு. MTC
சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகத்துல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நடத்துனருக்கான ஒப்பந்த கால டெண்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்டா அவங்க வந்து தான் குறைவான மதிப்புல கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற ஆட்கள் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருவாங்க. ஏன் வருவாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய செயல் திட்டங்களை எந்த அலட்டலும் இல்லாமல் அமல்படுத்துகிற ஒரு அரசு தான் இந்த தாவேக அரசு. அப்போ இப்போ நீங்கள் இங்கேருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளி மாநிலத்திலிருந்து அதுவும் நம்ம நடத்துனர்களை நம்ம ஊர்க்காரங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விட்டு அதை வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் வரும். அடுத்து குஜராத்து, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் வரட்டுமே. அவங்க நம்மள மாதிரி சும்மா தந்துடுறாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இது மாதிரியான சங்கிகள் அதிகமாக உழவுகிற பகுதியிலேருந்து நிறைய வருவாங்க. நீங்க இது ஒரு டெண்டர்னா இதுக்கெல்லாம் அதிர்ச்சியே அடையல. இது நான் சாதாரணம் பார்க்குறேன். இது கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்களே, இது போன மாசமே வந்திருக்கணுமே அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஆதவர்ஜுனாவுடைய பக்கா கிரிமினல் மூளை இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாம் ஏன் உள்ள எடுத்துட்டு வரணும்? இது ஆர்எஸ்எஸ் உடைய பிளானுங்க. நீங்க ஒட்டுமொத்தமாக பொதுத்துறை நிறுவனங்கள்ல எல்லாம் ஹிந்தியில வந்து பரீட்சை எழுதணும் வச்சதே ஹிந்தி பெல்ட்டை வந்து வலுப்படுத்தணும்ன்றதான். ஹிந்தி பெல்ட் மக்கள் அல்ல, அந்த பெல்ட்ல நம்ம அரசியலை வலுப்படுத்தணும்ன்றது. தென் மாவட்டங்கள்ல இருக்கிற நம்மள மாதிரி கேள்விய குரூப்லாம் காலி பண்ணி விட்டுறணும், இவனை புறம் தள்ளி விட்டுறணும்ன்றதான். இதன் அடிப்படையா வச்சுதான் நம்மள வந்து பொது தேர்வுல முழுக்க நம்மளுக்கு தேரவே முடியல. கடந்த 5-6 ஆண்டுகளா வந்து நீங்க ரயில்வேல ஏறினீங்கன்னா கியா ஹே அப்படின்னு தான் கேட்பாங்க ரயில்வே போலீஸ். ஏன்னா கியா ஹே தான் அங்க அதிகமா இருக்கு, நம்மளுக்கு கிடையாதுங்க. இப்ப செக்கிங் டிக்கெட் செக்கரா வர்றவங்க கூட அதிகமா வந்து நார்த் இந்தியன்ஸ். இது ஒரு திட்டமிட்ட பாஜகவினுடைய வேலை, தென்னிந்தியர்களை பொருளாதார தன்னிறைவற்றவர்களாக மாற்றுவது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. இப்ப அங்க இருந்து இங்க ஒருத்தர் வர்றாருன்னா எப்படி வருவாரு? வெறும் டெண்டர் கொடுத்தோன்னே நீங்க அப்படியே கூப்பிட்டு நேர்மையா குறைச்சு கொடுத்துட்டாங்கன்னு நீங்க வாங்கிடுவீங்களா? அவ்வளோ நல்லவங்கள நீங்க கிடையாதுங்க, எங்களுக்கு தெரியும் உங்களை. நீங்க வடக்க ஏதோ ஒரு உள்ளடி வேலை ஓடிட்டு இருக்கு. சிபிஐ கேஸ் பூரா அவங்க கையில கிடக்கு. நிறைய கேஸ் உங்க மேல வந்து உச்சநீதிமன்றத்துல இருக்கு. இப்ப நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வழினா, அங்க இருந்து மே மாசம் 6ஆம் தேதி நீ யார் கூட பேசணும்னு சொல்லி பாஜகவினுடைய மாநில தலைவர் ஒருத்தர் பேசினா தெரியுங்களா? நயினார் நாகேந்திரனே, நிர்மல்குமார் நீங்கெல்லாம் யாருக்கிட்ட வந்து கெஞ்சி இருந்தீங்கன்னு தெரியும் சொல்லவா, யாருக்கிட்ட நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க சொல்லவா அப்படின்னு மேடையில பேசினார். பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு மே 6. யாருக்கிட்ட பேசினாங்கன்னா பாஜக காலில் வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க, ஆட்சி அமைக்க எங்களை அனுமதியுங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றதான் அவர் மிரட்டினாரு. அவர் வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்புல மிரட்டி விட்டாரு. இப்போ வெளிப்படையா பல விஷயங்கள் அதுதான் அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்ப அங்க இருக்கிற இப்போ மோடி சர்க்காருக்கு அல்லது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு நெருக்கமான நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இப்போ ஒன்னொன்னா அப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்களுடைய எல்லா ஸ்கீமையுமே தனியார்ட்ட கொடுத்தாச்சு. மிச்ச மீதாரி இருந்தா பக்கத்து மாவட்டம் அத்தனையும் கொடுத்தாச்சு இந்த 3 மாசத்துல. நீங்க அன்னைக்கு ஒரு ஏரியாவை ஒரு மண்டலத்தை கொடுத்தாங்கன்னு போராடின மக்கள் இப்போ மொத்தமா முடிச்சுட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க போராடி பார்த்தாங்க. சேலத்துல எல்லாம் போராடினாங்க மக்கள். கம்யூனிஸ்ட்காரங்க தான் கூட்டு போய் உட்காந்து போராடிட்டு இருந்துச்சுங்க. பாவம் அவங்க போராடுறதான் வேலை, இவன் அதெல்லாம் அசர மாட்டான். இப்ப இதனுடைய தொடர்ச்சி தாங்க இந்த டெண்டர். நான் அப்படிதான் பாக்குறேன். பின்னாடி இருக்கிற அரசியல் பார்க்கலன்னா இந்த டெண்டரை வெறும் ஏமாத்து வேலை. அது எப்படிங்க கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு வெளிமாநிலத்துக்காரனை கூட்டு வர, நம்ம ஊருக்காரன் உனக்கு கிடைக்கலையா? நம்ம ஊர்ல இருக்கிற ரெக்யூப்மெண்ட் இப்ப நீ யாரை போடுவான்? இந்த ஊர்லயே இருந்த ஒரு 10 வருஷம் வேலை பார்த்த ஒரு குறைந்தபட்சம் ஓரளவுக்கு தமிழ் பேச தெரிஞ்ச ஒருத்தனை ரெக்ரூட் பண்ணா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு எதுவும் ஜிஓ போட்டு சட்ட இது வச்சிருக்கியா தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேலைக்கு அதிகமா கொடுக்கணும்னு? அப்படி ஒண்ணு சட்டம் இல்லையே. அப்ப நீ யாரை வேணாலும் போடுவே. அப்ப இதுக்குள்ள நீ யாரை கொண்டு வந்து திரிக்க போற? யார வேலையால மாத்த போற? அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு சுரண்டதுக்கான ஒரு வேலையை பாஜக அரசுக்கு நீ செஞ்சு கொடுத்திருந்தான்னு அது குற்றஞ்சாட்டுற இல்லைன்னு மறுங்க நான் பாக்குறேன். அரசியலை விட்டு நான் போறேங்க. நான் ப்ரொடெக்ட் பண்ற ஒன்னு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. நான் இதையும் சொல்றேன். ஏற்கனவே பாஜகவுக்கு பல விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி 3 மொழி கொள்கை உட்பட புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் வந்துருச்சு. அது போன மாசத்துக்கு முத மாசம் அது வெளிப்படையா அறிவிக்கப்பட்டுருச்சு. புதிய கல்விக் கொள்கை நாங்க அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னு. அது முடிஞ்சா? அதுக்கு தானே அவங்க கதறிக்கிட்டு கிடந்தாங்க. நாமெல்லாம் உட்காந்து ரோட மறிச்சுட்டு புதிய கல்விக் கொள்கை நோ அப்படின்னு இருந்தான். இந்த சத்தம் இல்லாம உள்ள வந்துருச்சா? சத்தம் இல்லாம வந்தே மாதிரம் நம்ம எதிர்த்தோம். சத்தம் இல்லாம உள்ள வந்துருச்சா? டீலிமிட்டேஷன் ஃபேர் லிமிட்டேஷன் தான் நம்ம பேசணும். இவங்க வந்து லிமிட்டேஷனே வேணாம், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு இப்ப புதுசா ஒண்ணு கிளம்பியிருக்காங்க. எல்லாத்துக்கு பின்னாடியே அரசியல் இருக்குங்க.
இந்த டெண்டர் பின்னாடி அரசியல் இருக்கு நான் சொல்றேன். ம். வட இந்தியர்களை நீங்க குளிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்க, வட இந்திய முதலாளிகள் கையில உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ம். மோடி அல்லது அதானியினுடைய தயவு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க ஓகே. டெண்டருக்கு பின்னாடி. ம். இன்னொன்னு, வட இந்திய தொழிலாளர்களை இங்க வந்து நிரப்பி ம். இங்கே பாஜக RSSக்கு வலிமையான ஒரு சூழலை உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் இந்த டெண்டர் அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்றேன். ஆனா விஜய் அவர்களை பிரதமர் வேட்பாளர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கலாங்க. பாஜகவுக்கு எதிராக தானே அது போய் முடியும். அதெல்லாம் கிடையாது. ம். நான் பாஜகவுக்கு எதிராக முடியும். மோடி கருத்து நீங்க பாஜகல யாரை சேர்ப்பீங்க? ம். மேபி இப்போ பிரைம் மினிஸ்டர் நான் ஒன்னி ஆக்குறேன், நாங்க ஆட்சி செஞ்சுக்கிறோம், நீ வழக்கம் போல பொம்மை தானே சாத்தி வச்ச மாதிரி உட்காந்துருப்பீங்கல்ல, அப்படியே உட்காந்துக்குங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் சேர் இருக்கு, நீங்க இதுல சாத்தி வச்சிரும், உட்காந்துக்குங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சி தானே அங்க நடக்குது. ஓகே. இவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு அங்கதான் ஆக்க ஆள் கிடையாது. நம்ம ஐயா 56 இன்ச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. ம். அதுக்கப்புறம் ஒரு ஆளை கூட்டு வந்து செய்வாங்களான்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரியான மக்கள்கிட்ட எடுபடக்கூடிய ஆளும் அங்க இல்ல. ம். அப்ப நம்ம அண்ணன் இருக்காரு, அதுக்கு தான் இப்பயே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உன்னைய வளர்த்து விடுறேன், ம். வடநாட்டுக்குள்ள நீ என்னைய வளர்த்து விடு, ம். குறைஞ்சபட்சம் நான் வந்து அங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவேன். அப்படி இல்லையா துணை பிரதமரா போடு, ஒரு புது போஸ்ட்டை போட்டு விடு, ம். எனக்கு ஒரு போஸ்ட்டை போட்டு விடு. அதுக்கு தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே. நீங்க நினைக்க முடியாத ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் வேலை இங்க நடந்துட்டு இருக்குங்க. நினைக்கவே முடியாத கார்ப்பரேட் கிரிமினல் வேலை நடக்குது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை இனி எந்த அரசியல் கட்சியும் திரும்ப வெற்றியடைய முடியாத ஒரு சூழலுக்கு பக்கா ஸ்கெட்ச் போட்டு அப்படி அழகா காய் நகர்த்தி நடத்திட்டு போறாங்க. இன்னைக்கு என் பையன் ஃபெடரல் காஸ்டோட நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன், ம். அவன் சொல்றான், 10 வருஷத்துக்கு நீங்க இந்த எதுவுமே பேச முடியாத அளவுக்கு காய் நகர்த்தி அவ்வளோத்தையும் இது பண்றாங்கம்மா. ம். போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு டெண்டருக்கே இவ்வளவு கவலைப்பட்டீங்கன்னா மொத்தமா இருக்கு. இனிதான் இதெல்லாம் ட்ரைலர் தான், மெயின் பிக்சரை பின்னாடி தான் எங்க அண்ணன் என்ன காட்டுவாரு. சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்டிங் மாதிரி. இறக்குவாங்கங்க. ம். கொஞ்சமாவது மூளை இருக்கிறவங்க முதல் சொல்லி செய்வாங்களா? ஒரு நாட்டுல ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்றீங்க, ஒரு ஆள் எடுப்புக்கான ஒரு நிறுவனம் தேவை. ம். நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வீடு, தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை நிறுவனம் இருக்கு? 5 10 கூட முன்னாடி பின்னா வந்தா நம்ம ஊருக்காரன் தானே, ம். அவங்க நம்ம ஊர் ஆளுகள் எடுப்பாங்க வேலைக்கு, நமக்குள்ள தானே ரொட்டேட் நமக்குள்ள ஆகும். ரொட்டேட் ஆகும். ம். ஆனா நீங்க ஏன் வந்து வெளிமாநிலத்துக்காரன் எடுக்கிறீங்க? அது சங்கிகளை பார்த்து தூக்கிட்டு வரீங்களே ஏன்? MSS நிறுவனம் அப்படின்னு. ம். அது சங்கி நிறுவனம் தாங்க. இன்னைக்கு போய் நான் பார்த்தேன்னா அதை கண்டுபிடிச்சிருவேன் ம். என்ன நிறுவனம்னு. சங்கி நிறுவனம், சங்கிகளுக்கு நிறுவனமே அவசியம் இல்லைங்க. கார்ப்பரேட். ஒரு கார்ப்பரேட் பேரை வச்சுட்டு ஷெல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ம். பேர் மாற்று லெட்டர் பேட் கட்சின்னு சொல்றோம்ல, ஆமா. அது மாதிரி தான் ஷெல் கம்பெனிஸ். ம். ஒரு பேர் மட்டும் இருக்கும், அது உள்ள பணம் இருக்காது, பங்கும் இருக்காது, ஆள் இருக்க மாட்டான். அதை வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு போயிடுவான். ம். இப்படி வச்சு நீங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமே குஜராத்துக்காரங்க வந்து எப்படி ஆளுங்கன்னா டோல்கேட்டவே வந்து கள்ளத்தனமா நடத்தினவங்கன்னா, ம். அந்த எனக்கு நார்த் அரசியல் எனக்கு முடியலைங்க. இங்க தமிழ்நாடு நார்த் அரசியலை ஸ்ட்ராங் பண்றாரு எங்க அண்ணன். ம். நார்த்ல எங்க அண்ணன் தமிழ்நாடு அரசியலை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பாருங்க. அதுக்கான வேலை தான் இந்த ஒரு சாதாரண டெண்டருங்க. அதெல்லாம் ஒரு லெஃப்ட்ல டீல் பண்ணுவார். கண்டிப்பா நிறைய தகவல் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.